முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் அருகே தொழில்துறை கட்டுப்பாட்டில் கொணர்வது குறித்த மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கைக்குரிய வழக்கு தொடர்பாக தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது. மேலும் திருப்பரங்குன்றம் மலை அளவீடு பணியானது தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் சில ஆவணங்கள் மாநில ஆவண காப்பகத்திடம் கோரப்பட்டிருக்கிறது என்று அரசு தரப்பும் தெரிவித்திருக்கிறது. திருப்பரங்குன்றம் மல அளவீடு பணியும் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் நினைக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். சுப்பிரமணியன் வணக்கம். தற்போது திருப்பரங்குன்றம் மலை அளவீடு பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் கோகிலா. திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி முழுவதையும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுவை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை கூறிய வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் தாக்கல் செய்த மனுவில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி முழுவதையும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும், தொல்லியல் துறையிடம் அனுமதி பெற்ற பிறகு மலை மீது ஏறி செல்லும் வகையில் நடவடிக்கை எடுக்கும் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி புதிதாக மனு அளிக்கவும் அதனை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதிகாரிகள் தனது மனுவை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கே ரமேஷ் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன், ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதி தொடர்பான அளவீட்டு பணிகள் நிறைவேறியுள்ளதாகவும் கடந்த 5ஆம் தேதி ஆவண சரிபார்ப்பு நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் மாநில ஆவண காப்பகத்திடமிருந்து கூடுதல் ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் அவற்றை பெற்று சரிபார்க்க கால அவகாசம் தேவைப்படுவதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு கோவில் மீதிலிருந்து வழக்கறிஞர்களுக்கு கட்டணமாக எவ்வளவு தொகை வழங்கப்பட்டுள்ளது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் கால அவகாசம் கோரப்பட்டதை தொடர்ந்து வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.